வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எம்பிஏ பேச்சு பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட மோனா இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஜேர்னி தான் வந்து நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் மோனா. ஹாய் சிவா, தேங்க்யூ டு எம்பிஏ பேச்சு பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ சொல்லுங்கள், உங்களை பற்றி ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, ஸோ என் ஃபுல் நேம் வந்து மோனா பாலசுப்ரமணியன். நான் வந்து வேலூரில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அங்கே சிருஷ்டி வித்யாசிரம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் தான் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் யூஜி பண்ணுறதுக்காக ஷிவ்நாடர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கிரேட்டர் நொய்டாவில் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்ஜினியரிங், பேசிக்லி நான் இன்ஜினியர் தான், இசி பிடெக். ஸோ அது பண்ணிட்டு இருக்கிறப்போ கடைசி வருஷம் லைக் ஃபைனல் இயரில் ஐபிஎம்ல வந்து பிளேஸ் ஆனேன், பிளேஸ்மெண்ட்ஸில். பட் நான் அந்த வேலையை எடுத்துக்கல. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா 2018 கிராஜுவேட் ஆனேன். 2018 2022 வரைக்கும் சிவில் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி யூபிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ், சிவில் சர்வீசஸ், சிஏபிஎஃப், அதுக்கப்புறம் அவங்களோட மற்ற எக்ஸாம்ஸுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, நான் பேசிக்லி ட்ரை பண்ணது வந்து சிவில் சர்வீசஸ்க்காக தான். பட் நான் சும்மா ஒரு ப்ராக்டிஸ்க்காக மற்ற எக்ஸாம்ஸையும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நான் குரூப் 1 எக்ஸாம்ஸும் நான் வந்து கொடுத்தேன், இங்கே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸும். பட் நான் கொடுத்த வருஷம் வந்து கரெக்டாக அப்போ தமிழ் மேண்டட்ரி ஆக்கிட்டாங்கன்னு மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க. ஸோ எனக்கு யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்ததுனால அண்ட் ஆல்சோ நான் சிபிஎஸ்சியில் படித்தேன். ஸோ எனக்கு 10th வரைக்கும் தான் தமிழ் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணுங்கிறப்போ அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெயினில் வந்து கொடுத்தேன். பட் அந்த நான் டிஎன்பிஎஸ்சி வந்து கிளியர் பண்ணல. பட் நான் யூபிஎஸ்சி வந்து 4 attempts கொடுத்தேன். 4 attemptsல வந்து ஒரு அட்டெம்ப்ட் தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போனேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னால் ப்ரொசீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2022 டிசம்பரோட இந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் எல்லா யூபிஎஸ்சி ட்ராமாவும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆமாம் போதும்னு அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்மளால அடி வாங்க முடியாது. அதுக்கப்புறம் 2023 வந்து கல்யாணம் ஆச்சு. அண்ட் 2023 ஏப்ரலில் கல்யாணம் ஆச்சு. 2023 மேலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார்ம்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார்ம் தான். ஏன்னா எனக்கு ஒரு 4-5 years கேப் ரெஸ்யூமில் இருந்ததுனால நான் டக்குன்னு தேடுறப்போ எனக்கு டக்குன்னு வேலை எதுவும் கரெக்டாக அமையல. ஸோ வந்த வேலையே சரி ஒரு வருஷத்துக்கு நம்ம பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு MBA பர்சியூ பண்ணி நம்ம அங்கேருந்து எங்கே போதும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஓவரால் பிக்சர். ஸோ இதில் மெயினாக உங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம கேட் எக்ஸாம் வரும்போது ஒரு ப்ரொஃபைல்லாம் வச்சு தான் மெயினாக செலக்ட் பண்ணுவாங்க. உங்கள் ப்ரொஃபைல் எப்படி இருந்துச்சு? ஸோ நான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்டூடியஸான ஸ்டூடெண்ட் தான் உண்மையிலேயே. ஸோ நான் 10th வந்து 10 out of 10 CGPA அண்ட் 12th வந்து 474 out of 500, which translates to 94.8. அதுக்கப்புறம் காலேஜில் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, 7.8 பாயிண்ட் நான். ஸோ என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 997, இதுதான் என்னோட ப்ரொஃபைல். அண்ட் அதுக்கப்புறம் கேப் ஒரு 4-5 வருஷம் ஃபுல் கேப் என்னோட ரெஸ்யூமில். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு என்ஜினியரிங், அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்போ MBA. ஸோ ஃபுல், அதாவது எல்லா விதத்தையும் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ அதுதான் என்னோட ப்ரொஃபைல். மெயினாக இந்த இது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் 4 years பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ளஸ் வென் கம்பேர்ட் டு லைக் கேட்டும் நீங்கள் 1 year ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்குமே நிறைய யூபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால கிளியர் பண்ண முடியல, நம்மளால கேட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆக்சுவலாக பண்ணி வந்தனால உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து நான் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சதே எங்கள் அப்பானால் தான். அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு ரிட்டையர்ட் அடிஷ்னல் கமிஷனர். ஸோ அவரை பார்த்துட்டு ஓகே நம்ம இவரை மாதிரியே வரணும், நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த மோட்டிவேஷன் வந்து எவ்வளோ ஃபர்மாக இருந்துச்சுன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம இதை கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 4 வருஷம் இதுக்கு உட்காந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இது தாண்டா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிப்போம். அதாவது உயிரை கொடுத்து படிப்பாங்க அப்படின்வாங்கல்ல,
4 வருஷமும் அந்த உயிரை கொடுத்து தான் படித்தேன். ஆனால் ஒரு பெரிய நீங்கள் இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் இதே பதில் தான் இருக்கும். யாருமே வந்து தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் நாலேஜ் எங்கேயுமே. எல்லாருமே ஒரே புக்ஸ் தான் படிக்கிறாங்க, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் படிக்கிறாங்க. பட் ஏன் சில பேரை கன்வெர்ட் பண்றாங்க, சில பேரால முடியலன்னா சின்ன சின்ன நியூவான்சஸ் அங்கங்க இருக்கு. அது நம்ம போக போக தான் புரிஞ்சுக்க முடியும் இந்த யூபிஎஸ்சி ஜேர்னிலே. நான் வந்து பர்சனலா வந்து பாஜிராம்ல ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் எடுத்துட்டேன். பாஜிராம்ல 1 வருஷம் நாங்க பண்ணேன் சாலிட். ஏன்னா எனக்கு சுத்தமா யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நானா உட்காந்து கத்துக்கிற அளவுக்கு எனக்கு அந்த பொறுமையும் இல்லை. ஸோ அதனால ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து அவங்க எப்படி இருக்கு பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா ஸோ நம்ம அதுக்கு மேலே பில் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 வருஷம் படித்தேன். ஸோ அதுக்கு அடுத்து கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டெல்லியில ப்ரிப்பேர் பண்றேன்னு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த 3 அட்டெம்ப்ட் நான் வீட்டில இருந்தா தந்தேன். கடைசி வருஷம் 4th அட்டெம்ப்ட் மட்டும் நான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக திருப்பி டெல்லி போயிட்டேன். ஸோ இதுதான். ஸோ நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன நினைக்கிறேன்? அது நிறைய இருக்கு. நீங்க அது நான் எப்படி சொல்றதுன்னா, இப்போ நார்மலா வேலைக்கு போறவங்கள பாத்தீங்கன்னா ஒரு சரி நமக்கு அந்த வேலை எவ்வளோ பிடிக்கலனாலும் இல்லை பிடிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துல ஒரு அலுப்பு தட்டிடும். அதுக்கப்புறம் ஆனா மாச கடைசியில அந்த சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலை பண்ணிட்டே இருப்போம். இந்த யூபிஎஸ்சியில நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கன்சிஸ்டண்டா ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சாதான் அதுவும் நமக்கு அந்த வேலை கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஸோ அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும். ஒரு ஸ்ட்ரெஸ்னா அந்த அன்சர்டனிட்டி, அந்த அன்சர்டனிட்டினால உண்டாகிற ஒரு ஆங்ஸைட்டி. ஸோ இது வந்து ஜென்ரலாக யூபிஎஸ்சின்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களை கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. ஆனால் யூபிஎஸ்சிக்கு அது ஒரு இன்னொரு லெவல் அது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம்னா நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு ஒரு நிலைமை வந்த பிறகு தான் நம்ம யூபிஎஸ்சிக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜேஇ மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வந்து ஒரு காலேஜ் எக்ஸாம்ஸ் இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்த்தது. அண்ட் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒன் மேன் ஜேர்னி. நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், அவங்க எல்லாருமே வந்து ஒரு அளவுக்கு தான் உங்களை ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே அது உங்க மேலதான் வந்து விழும். உங்களுக்குள்ள இருக்கு கரெக்ட் தான். 2 attempts 3 attempts 2 attempts வரைக்கும் உங்களால ஓகே நம்ம முடிச்சிடலாங்கிற ஒரு, ஆனா அந்த 2வது அட்டெம்ப்ட் முடிஞ்ச உடனே நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். அந்த கேள்வி வந்துருச்சுன்னா வந்து அது திருப்பி நம்ம போக்க வச்சு நம்ம திருப்பி உட்காந்து படிக்கணுங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் ஒரு வேலை பார்த்துட்டு நம்ம படிக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிட்டே நம்ம படிக்கலாம், ஒரு பேக்கப் ஆப்ஷன் மாதிரி ஏதாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து ஐ டெஃபினெட்லி கன்சிடர் மை செல்ஃப் லக்கி. ஏன்னா எனக்கு வந்து நாங்க டெல்லியில படிச்சுட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் என் கூட படிச்சவங்க அது வந்து சோல் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க சம்பாரிச்சு குடும்பத்தை கொண்டுட்டு போற நிலைமையில தான் இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க வந்து என் கூட படிக்கிறப்போ 5 attempt 7 attempt எல்லாம் கொடுத்துட்டு ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ அவங்கள பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆவேன். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இப்படி இருக்கு. அதாவது அவங்க வந்து ரொம்ப பணக்கார குடும்பத்துல இருந்தெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்க மேல நம்ம டெஃபினட்டா சாதிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தரோட இன்டர்னல் மோட்டிவேஷனை பொறுத்து இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் வந்து நிறைய பர்சனலாக நீங்கள் உங்களோட சோஷியல் குரூப் சின்னதாயிடும். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னா வெளில போக முடியாது, பழத்துக்கு கூட நிம்மதியாக போக முடியாது. ஸோ ஒரு கட்டத்தில் எப்படி ஆகிடும்னா எக்ஸாம் எழுதிட்டு வருவோம், கிளியர் பண்ணிவிடுவோம் நினைப்போம், ஆனால் கிளியர் பண்ண மாட்டோம். ஸோ எனக்கு இப்படி தான் ஆச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட்லாம் நான் ரொம்ப தென்னாவட்டாக இருந்தேன், நல்லா கிளியர் பண்ணிட்டேன் 100% அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸே எனக்கு 0.25 மார்க்ஸில் போயிடுச்சு. அதனால வந்து எனக்கு சரி 3rd attempt வந்து சரி நம்ம பொழைச்சிக்கிட்டோம், ஏதோ நம்ம கொடுத்தா போதும்ன்றது. 4th attempt வந்தா மழை போனா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த மைண்ட் செட் தான் எப்பவுமே வந்து நம்ம எப்படி ஒரு
எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஃபார் தட் மேட்டர் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து இந்த எக்ஸாம் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி நான் கொடுத்த அட்டெம்ப்ட் எல்லாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன். கடைசி அட்டெம்ப்ட் வந்து சும்மா போய் சரி ஓகே அதுக்கு நான் பட் அதுக்கு நான் 3 years முன்னாடி படிச்ச இந்த நாலேஜும் ஹெல்ப் ஆச்சு. பட் அந்த மைண்ட் செட் அந்த எக்ஸாம் டே அன்னைக்கு இதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால தான் அட்லீஸ்ட் நான் ப்ரிலிம்ஸ் ஆச்சு கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் என் மெயின்ஸும் எனக்கு நல்லா தான் போச்சு. நல்லா போச்சுன்னு நான் சொல்கிறேன், ஆனால் கிளியர் பண்ணல வேற விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு 745 என்னோ எடுத்தேன். அந்த வருஷம் கட் ஆஃப் 748. நான் அப்பதான் யோசிச்சேன் எல்லாத்தையும் ஒரு மார்க் போட்டிருந்தா கூட எல்லா பேப்பர்லயும் 9 பேப்பர் உங்களுக்கு இருக்கு, எல்லா பேப்பர்லயும் ஒரு மார்க் போட்டிருந்தா கூட நான் கிளியர் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதெல்லாம் இல்ல, இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த 4th அட்டெம்ப்ட் வந்து ஒரு பர்ன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ நினைச்சு பாக்குறப்போ ஏன்டா அவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா அந்த நேரம் இருக்கு பாருங்களேன், அந்த ஒரு 2-3 months அந்த அந்த ஒரு மாயில இருந்து வெளில வர்றது பேசவும் பிடிக்காது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸை தள்ளி வச்சிருவோம், அப்பா அம்மா தள்ளி வச்சிருவோம். அதாவது நம்மளே வந்து நம்மளோட செல்ஃப் வேல்யூவை வந்து ரொம்ப கம்மியா இட போட்டுரும். அவ்வளவுதான் நம்ம ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து நான் சொன்னல இந்த ஆட்டிடியூட், நான் வந்து ஸ்கூல்ல நல்லா படிச்சிருந்தாலுமே ஐ யூஸ் டு கன்சிடர் மை செல்ஃப் அ ஃபெயிலியர். ஏன்னா நான் வந்து அப்போ ஐஐடி ஜேக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்றேன், என்னால கிளியர் பண்ண முடியல. ஸோ எனக்கு அதுவே வந்து இன்ஃபேக்ட் நான் அதுக்காக 4 years வந்து டெய்லி வெள்ளூர் டு சென்னை எவ்ரி வீக்கெண்ட் போயிட்டு எல்லாம் வேற படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எனக்கு வந்து அந்த ஃபேஸ்லயே வந்து நம்ம அவ்வளவுதான் போல இருக்கு, நம்ம எல்லாம் ஆமா அந்த அதனாலதான் பிளஸ் 100% ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சது. அதனாலதான் நான் மெயின் ரீசன். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இங்க விட்டுட்டு அங்க நார்த் போய் படிச்சீங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ். நான் அப்போ நடக்கிறப்போ போகணுமான்னு யோசிச்சுட்டு இருந்து இப்போ நினைச்சு பாக்குறப்போ அது நல்ல டிசிஷன் தான் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. 100% ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. டைவர்ஸ் பீப்புளோட இன்டராக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. ஆமா. இன்னொன்னு எங்க அம்மா, நீ வெளில போய் படிச்சே ஆகணுங்கிறதுல எங்க அம்மா ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ அதனால சரி அதனால சிவநாடு யூனிவர்சிட்டி அதை நான் சொல்லிக்கிறேன். இது லைக் when யூபிஎஸ்சிக்கு அப்புறம் எப்போ நீங்க உடல மேரேஜர் ஆயிடுச்சுன்னீங்க. ஆமா. ஸோ நான் சொன்னேன்ல இந்த மெயின்ஸ் ரிசல்ட் வந்து அக்டோபர் 2022 நவம்பர் 2022ல அக்டோபர் ரிசல்ட் வந்தது. ஆக்சுவலி நான் 3 கேட் கொடுத்துருக்கேன், 3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது பழைய 2 அட்டெம்ப்ட் வந்து நான் யூபிஎஸ்சி கொடுக்குறப்போ சும்மா கொடுக்கலாமேன்னு கொடுத்தது. அப்போ வந்து 2022ல கொடுத்தேன், 2021ல கொடுத்தேன், 2022ல கொடுத்தேன். 2021ல வந்து 93.21 எடுத்தேன். அடுத்த அட்டெம்ப்டே அதுக்கு வந்து எனக்கு ஐஐடி ரூர்க்கி மட்டும் கிடைச்சது. ஸோ பட் நான் அப்போ மெயின்ஸும் கொடுக்குற மாதிரி இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் 2022 கொடுத்தப்போ வந்து நான் 85% எழுத, அதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணல, சும்மா போய் கொடுக்கலாமே. நம்ம யூபிஎஸ்சி என்ன படிச்சீங்களோ அதை வச்சுதான் நான் கொடுத்தேன். அதாவது யூபிஎஸ்சியில நீங்க படிக்கிறப்பவே உங்களுக்கு பேப்பர் 2ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடி, செகண்ட் பேப்பர் உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதை வச்சுதான் நான் பண்ணேன். ஸோ ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டேன். அட்லீஸ்ட் போய் அங்க சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல என்னென்ன வருது அது சும்மா ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போனேன். ஸோ பட் அதர்வைஸ் வந்து பெருசா அந்த 2 வருஷம் எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணல. நான் பெருசா கேட்ட சீரியஸாகவும் எடுத்துக்கல. அப்போ அதான் நம்ம யூபிஎஸ்சி பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நவம்பர் 2022ல ரிசல்ட் வந்தது. நான் கிளியர் பண்ணல, அவ்வளோதான், நம்ம யூபிஎஸ்சி மூட்டை கட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணேன், நான் கடைசியா எங்க ஆரம்பிச்சனோ அதே இடத்துலதான் வந்து நின்னேன் 4 வருஷம் கழிச்சுங்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன அப்படின்னு அந்த எக்ஸாம்ல ஒரு வந்தது அப்போ. இப்போ வந்து நினைச்சு பாக்குறப்போ பரவாயில்ல, ஜஸ்ட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆனா அந்த அந்த யூபிஎஸ்சி சைக்கிள், அந்த எக்ஸாம் சைக்கிள்ல இருந்து வெளில வர்றதுக்கு இன்னுமே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இன்னுமே யாராச்சும் ஒரு சிவில் சர்வெண்ட்டோ இல்ல யாராச்சும் ஒரு ஆஃபீஸர் நான் பார்த்தேன்னா எனக்கு டக்குன்னு நம்ம திருப்பி கொடுக்கலாமா அப்படின்னு தான் தோணும். பட்
அதுல அந்த அளவுக்கு நீங்க பேஷனேட்டா பண்ணிட்டு ஆமா. இருக்கீங்க. ஓகே. அதனால சரி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்போ கரெக்டா என்னோட மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல வந்து கலெக்டரோட ரிசர்ச் இன்டர்னா ஒர்க் பண்ணும், அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் இனோவேஷன் ஹப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, நீங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் யூபிஎஸ்சி ஒரு குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் யூ ஆர் எலிஜிபிள்ங்கிற மாதிரி. நான் ஒரு 100 பேர் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 4-5 பேர் எடுத்தாங்க, 5 பேர் எடுத்தாங்க கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் நான் பண்ணேன். அந்த இன்டர்ன்ஷிப் தான் எனக்கு வந்து, நம்ம யூபிஎஸ்சிக்கு படிக்கிறப்போ நம்ம ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சிருப்போம், நம்ம வேலைக்கு போறோம்னா இதை பண்ணலாம் இதை மாற்றலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்க்க முடிஞ்சு எப்படி பண்றாங்க. ஆமா, லைக் அதாவது நம்ம படிக்கிறதுக்கும் ஆனா ஆக்சுவலா நேர்ல ஃபீல்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கும் எக்கச்சக்க வித்தியாசம். அண்ட் ஆல்சோ நான் அப்போ இருந்த இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட அண்ட் குரூப் 1 ஆஃபீஸர்ஸோட இன்ட்ராக்ட் பண்றப்போ தெரிஞ்சது நிறைய சாக்ரிஃபைசஸ் அவங்க பண்ணாங்க. ஸோ அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறப்போ it was much more than what a male does. So like நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதே ஒரு சேலஞ்ச்னா கூட நம்ம ஜாப்ல உட்கார்ந்தா கரெக்ட் அங்க என்னென்ன இருக்குன்னு அப்பதான் தெரியும். அது வரைக்குமே சரி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா நம்ம இது பண்ணுவோம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அது கிளியர் பண்ணி போய் அங்கே உட்கார்றப்பதான் ரியல் சேலஞ்சே இருக்குன்ட்டு நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாட் தட் இட் ஸ்கேர்ட் மீ, பட் எனக்கு வந்து என்னோட ப்ரியாரிட்டிஸ் வந்து அப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ எனக்கு கல்யாணமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ஃபேமிலி முக்கியமா இல்லை என்னோட ஒர்க் முக்கியமா அப்படின்னு பார்க்குறப்போ நான் வந்து சரி ஓகே ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சுன்னா லெட்ஸ் ப்ரியாரிட்டைஸ் ஃபேமிலி ஃபார் த மோமெண்ட். இஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அரைசஸ் இன் ஃபியூச்சர் நம்ம வந்து அப்போ வந்து வேணா பர்சியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டோட தான் இருந்தேன். அந்த 3 months வந்து நம்ம அதான் நான் சொன்னேன்ல இதை சேஞ்ச் பண்ணலாம் அது சேஞ்ச் பண்ணலான்ட்டு, அது எதுக்குமே நமக்கு நேரமே இருக்காது. ஏன்னா ஒரு ஆஃபீஸருக்கு வந்து அந்த நாளோட ரொட்டீன் டியூட்டிஸ் பார்க்கறதுக்கே ஒரு நாள் போயிடும். அதுல வந்து நிறைய நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதையும் தாண்டி வந்து சமூகத்துக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கெடியூலுக்கு வெளியில டைம் எடுத்து பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு டைம் வந்து எவ்வளோ பேர்னால எவ்வளோ நாளைக்கு அதை சஸ்டெயின் பண்ண முடியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியல. அண்ட் ஆல்சோ நான் சொன்னேன்ல எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அடிஷ்னல் கமிஷனராக இருந்து ரிட்டையர் ஆனார். நான் எப்பவுமே தி குட் சைட் ஆஃப் அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் தான் பார்த்துருக்கேன். அதோட பவர் ஆகட்டும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும் அது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அதோட இன்னொரு சைட் நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த இன்டர்ன்ஷிப் அப்போ நான் பார்த்தேன். ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆகட்டும், உங்களுக்கு மற்ற பியூர் ப்ரெஷர் ஆகட்டும், அதாவது நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் மற்றவங்க வந்து நீங்கள் வேறு மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களோட சொந்த ஃபேமிலிக்கே டைம் ஒதுக்க முடியாது. உங்களோட க்ளோஸ் உங்கள் பையனோட பர்த்டே நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பொண்ணோட பர்த்டே மிஸ் பண்ணுற. ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சனல் சாக்ரிஃபைசஸ் அங்கங்கே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் யோசிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி எதுக்காக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக. சரி அடுத்து என்ன அப்படின்னு பார்க்குறப்போ தான் நான் வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பைலட்டாக இருக்காரு. ஸோ இல்லை பிரச்சனை என்னன்னா அவர் பைலட்டாக இருக்கிறதுனால ஒரு ஓவர்லாப்பே இல்லை எங்களுக்கு. இப்போ நான் யூபிஎஸ்சி பர்சியூ பண்ணுறேனே வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அது ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபாக தான் இருக்கும். ஒருவேளை நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நான் ஒரு சர்வீஸில் ஜாப் போய் உட்காந்தாவே இது ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியே சுத்தமாக இல்லாதப்போ இந்த ஒரு ஃபேமிலி லைஃப்ங்கிறது ரொம்ப டிஸ்டன்ட்டாகவே இருந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்தது. அது ஒன்று. இன்னொன்று, இப்போவும் நான் போய் சொன்னேன்னா நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு இருக்குன்னு சொன்னேன்னா அவங்க வந்து போய் பண்ணு அப்படின்னு தான் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க எப்பவுமே நீ இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொன்னதே கிடையாது. ஆனா எனக்குள்ள ஒரு வெதர் வீ கேன் பேலன்ஸ் சொன்னா அதனால நான் வந்து அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம ஒரு MBA பண்ணணும். ஏன்னா 4 years 5 years ஒன்றுமே பண்ணல. இப்போ நம்ம போய் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் ரொம்ப ஒரு கம்மியான சம்பளத்துல தான் நம்ம எடுத்துக்க போறாங்க. ஸோ பட் எனக்கு தெரியும் நமக்குன்னு கொஞ்சமாச்சும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு, அதை வந்து நம்ம பேஸ் பண்ணிட வேணாம். சரி அதனால we'll use MBA's launch pad அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அதுக்காக இந்த ஒரு வருஷம் எனக்கு ஒரு வருஷம் சும்மாவும் உட்கார முடியாது. ரெஸ்யூமே 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு காட்டிடுவேன். ஒரு வருஷம் என்ன படிங்கன்னு கேட்குறப்போ ஒன்றுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால நான் அட்லீஸ்ட் என்ன ஒர்க் கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் வந்து என்னோட ஒரு
நான் காலேஜ் டேஸ்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அப்போ அந்த கம்பெனில இருந்த சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து தனியா ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர்கிட்ட நான் என்னோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போறப்போ வந்து நான் இப்படி தேடிட்டு இருக்கேன், நான் MBA பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்பதான் அவர் வந்து அப்போ நான் என்கிட்ட ஒரு பொசிஷன் இருக்கு, நீங்க வேணா அதை எடுத்துக்கோங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ ஓகே, என்ன பொசிஷனா இருந்தாலும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி, அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வேற. ஸோ என்னால வந்து ஒர்க்கும் ஸ்டடீஸும் அண்ட் மேரேஜ் லைஃபும் மூணுமே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நான் வீட்டில் இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோலா இல்லை அது என்ன ரோல்? அது வந்து பேசிக்லி பியூர்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல் இல்லை. நான் போனது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் டு CEO. பேசிக்லி இந்த ரோலுக்கு தான் நான் போனேன். பட் இட்ஸ் அ ஸ்மால் ஸ்டார்ட் அப். ஸோ அதனால நீங்க ஈவன் தோ மை ரோல் வாஸ் இதுதான், பட் எல்லா வேலையுமே நம்ம பண்ற மாதிரி தான் இருந்தது. சில டைம் கண்டென்ட் ரைட்டிங் பண்ற மாதிரி இருக்கும், சில டைம் வேற ஃப்ரீலான்ஸோட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இருந்தது. இட் வாஸ் ஆல்சோ லேர்னிங் கர்வ் தான் அப்போ. ஸோ அப்போதான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வேலையே பார்த்ததில்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வேலை பார்த்தேன், which was a good experience. அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்ரேஷன் ஆக்சுவலி பண்ணது பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ அக்டோபர்லையா நவம்பர்ல எக்ஸாம் வந்து தான். எனக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆக்சுவலி உட்காந்து ப்ராப்பரா, இப்போ யூபிஎஸ்சியும் இல்லை எதுவும் இல்லை, இதுதான் இந்த டைத்துல கரெக்ட். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் வாழ்க்கையில உருப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னால வீட்டில் சும்மா உட்கார முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி என்னோட பொட்டென்ஷியலுக்கு கீழே ஒரு இடத்துல வேலை பார்க்கணும், என்னால் அதுவும் முடியாது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அதனால நம்ம திஸ் இஸ் மை ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல என்னோட கன்சிஸ்டன்டி நான் சொன்னேன்ல, இந்த கடைசி 3 அட்டெம்ப்ட் கொடுத்தேன் கேட்டுக்கு. 2 அட்டெம்ப்ட்ல எனக்கு குவான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சம்வேர் அரௌண்ட் 74, அதுக்கப்புறம் 75 அப்படிதான் இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு இம்ப்ரூவ் குவான்ஸ். அதனால நான் உங்களுக்கு கரெக்டா யூபிஎஸ்சில படிச்சானா உங்களுக்கு அந்த விஆர்சி செக்ஷன் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஆமா, விஆர்சி ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ எனக்கு அதுக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் தேவைப்பட்டது இல்லை. டிஐஎல்ஆர் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் மாதிரி. அந்த டைம்ல உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா கஷ்டம். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் குவான்ட் எனக்கு தெரியும், நான் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா யூபிஎஸ்சியோட குவான்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஈஸியர் தென் கேட் குவான்ட். ஸோ அதனால இதில் நான் ஒரு 90% ஆச்சும் டெஃபினட்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக நான் வந்து குவான்ட் மட்டும்தான் பண்ணேன். நான் அஃப்கோர்ஸ் நான் மாக் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தேன் கண்டினியூஸாக. பட் டுவர்ட்ஸ் லாஸ்ட் 1 month தான் டெடிக்கேட்டட் ப்ரிப்பரேஷன். பார்த்தீங்கன்னா 1 month. பட் ஆரம்பிச்சதுன்னு ஒரு 3 months முன்னாடி கொஞ்சம் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சது. ஸோ ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஸோ டைம் டேபிள் மாதிரி. ஸோ நமக்கு வந்து கேட்லேயே நம்ம என்னென்ன குவான்ட்லேயே என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வருங்கிறது நமக்கு தெரியும். ஆமா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் கஷ்டமான டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மிட் டாபிக், அதுக்கப்புறம் ஈஸியான டாபிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அதே மாதிரி ஐ ஸ்டக் டு த டைம் டேபிள் as much as possible. 100% அன்னைக்கு அதை அச்சீவ் பண்ண முடியலனாலும் 0% இருக்கக்கூடாது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். டெஃபினட்டா நம்ம ஸ்கெடியூல் பண்றப்போ ப்ராக்டிக்கலா இருக்கணும். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு 100 பேஜ் படிப்போம், இத்தனை முடிப்போம் அப்படின்னு நம்ம கெப்பாசிட்டி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்பில் ஓவர் டேன்னு ஒன்று வச்சிருக்கணும். இதெல்லாம் முடிக்க முடியல இன்னைக்குன்னா அதுக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள். அண்ட் அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் எதுவுமே பண்ணாம உட்காரத்துக்கு அதுக்கு ஒரு டே நீங்க வச்சுக்கணும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் பர்ன் அவுட். ஈஸியா பர்ன் அவுட் ஆயிடுவேன், நான் ஈஸியா பர்ன் அவுட் ஆயிடுவேன். அதனால வந்து அதுவும் ஒரு விஷயம். அண்ட் நீங்க அகெயின் ஒரு டைம் டேபிள் போடுறப்போ ஸ்டிக் டு இட் as much as possible. அதுதான். அண்ட் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன வரும் வராது. உங்களுக்கு வேர்பல் வராதுன்னா இல்லை வராது இந்த சென்ஸ் கம்மியாக இருக்கு, உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும்ல நமக்கு இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அதுக்கு அதிகமாக டைம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸோ இந்த டைம் நீங்கள் அதுக்கு எவ்வளோ வைக்கிறீங்கிறதும் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்ஸ்லாம் அது உங்களால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடிஞ்சா லாஸ்ட் 1.5 monthல? நான் வந்து என்னோட கம்பெனியில் நான் சொல்லிட்டு நான் ஃபுல் 1 month நான் எடுத்துப்பேன். ஐ வில் நாட் பி ஒர்க்கிங், ஒரு குட்டி சபாட்டிக்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு. அண்ட் நான் அது ஆல்ரெடி எங்கள் CEO கிட்டேயும் சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லை அப்போது. ஸோ எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருந்ததுனால நான் ஃபுல் 1 month இருந்தேன். அண்ட் என்னோட இன்லாஸும் என்னோட மதர் இன்லாவும் என் கூட வந்து இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அது ஒரு பெருசு
என்னால மேனேஜ் பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். ஆமா, நான் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். நான் when I said I consider myself lucky, I definitely consider myself lucky in marriage also. ஏன்னா இன்லாஸ் வந்து நீ இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், என் ஹஸ்பண்டும் சரி for that matter, நீ ஏன் பண்ற, எதுக்கு பண்றன்னு ஒரு நாள் யாரும் கேட்டதில்லை. இந்த லிபர்ட்டி எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்குமா, இந்த ஃப்ரீடம் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு டெஃபினட்டா தெரியல. ஸோ பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அது பர்சியூ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பர்சியூ பண்ணுங்க. அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது. எக்ஸாம் டே எப்படி போச்சு? ப்ரிப்பேர் எப்படி பண்ணீங்க? லைக் ஆன் தி டே ஆஃப் எக்ஸாம்? ஆன் தி டே ஆஃப் எக்ஸாம் வந்து எனக்கு டிஎல்ஆர் தான் கொஞ்சம் கவுத்துருச்சு. பட் என்னோட வெர்பல் குவான்ட் நல்லாவே போச்சு. அதில் வெர்பல் 99 எடுத்தேன், குவான்ட் 93 எடுத்தேன். மை டிஎல்ஆர் 74.5. எனக்கு நான் போட கிளியர் ஆயிடுச்சு எப்படியோ? இல்ல, அது 70 இங்க ஐஎம் ட்ரிச்சி கட் ஆஃப் கிளியர் ஆயிடுச்சு. பட் நம்ம ஏபிசி இல்ல, அந்த கேஐயோட கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியல. ஓவரால் பர்சன்டைல் வந்து 97.97%. ஸோ அதுதான் எனக்கு எப்பவுமே ஏதாச்சும் ஒரு சூனியம் எங்கேயாச்சும் இருக்கும்னு தோணும். அது இந்த டிஎல்ஆர்ல இருந்திருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இட் ஒர்க்ட் இன் மை ஃபேவர். ஏன்னா எனக்கு வந்து திருச்சி கிடைச்சிருச்சு. ஒருவேளை திருச்சி கிடைக்காம வேற எங்கேயாச்சும் கிடைச்சிருந்தா என்னால மேரேஜ் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஆமா, ஏன்னா இப்போ கோழிக்கோட்லாம் கிடைச்சிருந்தா டெஃபினட்டா நாங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இட்ஸ் a good thing that ட்ரிச்சி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா, எனக்கு கிளியர் பண்ணதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருந்தது அப்படின்ட்டு. உதய்பூரும் கிடைச்சது. பட் I realized Trichy was a much better option because personal reasons, not because college was ஆமா, personal reasons. கடச்சோனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா நான் 5 இயர்ஸா ட்ரை பண்ணி நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த கேப் எல்லாம் தரப்போ 100% நான் நினைச்சேன் எனக்கு ஐஎம் ட்ரிச்சி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு, ஆனஸ்டா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி சிமிலர் ப்ரொஃபைலோட அப்ளை பண்ணாங்க. அண்ட் அவங்க 99+% ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஐஎம் ட்ரிச்சி கிடைக்கல. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கே கிடைக்கலையா, அப்போ நம்ம அதை விட 2% கம்மியாக தான் எடுத்துருக்கோம், நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐஎம் ட்ரிச்சி நான் கணக்கிலே வச்சுக்கல. நான் சரி நமக்கு இது கிடைச்சா நல்லது, இதுக்கு ராய்ப்பூர், ராஞ்சி அதெல்லாம் வச்சிருந்தேன். ஸோ ட்ரிச்சி ஆனால் லக்கிலி ட்ரிச்சி தான் ஃபர்ஸ்ட் மெயில் வந்தது. கேப் ரிசல்ட்ஸ் வந்து காலையில 6:45 ஒரு மெயில், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சாமி, எனக்கு அதுக்கப்புறம் நான் எந்த கேப் மெயிலையுமே பார்க்கல. ஓகே ட்ரிச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் 2 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ போலான்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் திருச்சி கிடைச்சது பார்க்கவே இல்லை. அதனால எனக்கு ஆக்சுவலி நான் தான் சொல்றேன்ல, அது நான் திருப்பி சொல்றேன், நான் அந்தந்த விஷயம் அந்தந்த நேரத்தில் நடக்கிறப்போ இது ஏன் நமக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ல ஜெய் கிளியர் பண்ணாதது இருக்கட்டும், இல்லை எனக்கு வந்து நான் யூபிசி கிளியர் பண்ணாத இருக்கட்டும், இல்லை நான் இங்கேருந்து சிவநாடர் போய், அப்போ வந்து சிவநாடர் யூனிவர்சிட்டி வாஸ் a young காலேஜ். ஒரு பேட்ச் கூட அப்போ கிராஜுவேட் ஆகல. ஸோ நாங்க தான் 4th பேட்ச். ஸோ அப்போதான் ஃபைனல் இயர்ஸ் வந்து அப்போதான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, ஸோ ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில போயாச்சு. பட் அங்கதான் நான் என்னோட ஹஸ்பண்டையும் மீட் பண்ணேன். ஸோ அதனால எல்லாமே ஒர்க்ஸ் அவுட் இன் யுவர் ஃபேவர் சம்ஹவ். நமக்கு அந்த நேரத்துல தெரியாது, ஆனா இப்ப நம்ம பின்னாடி திரும்பி பாக்குறப்போ அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஸோ அதனால நான் நமக்கு இப்படி நடக்குதே, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு வந்து நம்ம நினைக்க தேவையில்லை. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ எல்லாமே நல்லதுக்கே தான். அதுவும் யாருக்கும் வந்து தப்பான ஒரு விதத்துல இந்த யூனிவர்ஸ் எடுத்துட்டு போகாதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அதே மாதிரிதான் நடந்திருக்கு. ஸோ மெயினா இப்போ உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கேப் இன்டர்வியூ எல்லாம் வந்து அந்த கேப் இயர் பத்தி எதுவும் கேட்டாங்களா? ஆமா, கேட்டாங்க. கேப் இன்டர்வியூல மட்டும் இல்ல, நம்ம இங்க வந்துட்டு பிறகு எஸ்ஐபி ப்ராசஸ் அப்போ வந்து கேட்டாங்க. ஸோ கேப் இயர் பத்தி நானும் ரொம்ப அகேன் அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருக்குதா, நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஏன்னா நம்ம வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாச்சும் காட்டி நான் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் யூபிசியில் சர்டிஃபிகேட்லாம் தர மாட்டாங்க. நான் எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the knowledge that you accumulated over time. இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெஷருக்கும் இல்லை வெறும் ஒரு கார்பரேட்ல இருக்கிறவங்க வர்றதுக்கும் அண்ட் ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் there's a huge difference. Of course ஃப்ரெஷர்ஸ் வந்து their world knowledge நம்ம நான் வந்து ஜென்ரலைஸ் பண்ணல, பட் அவங்களுக்கு நான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறப்போ எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. அதுதான்
அதுதான் உண்மையும் கூட. நான் இந்த யூபிஎஸ்சி படிச்சதுனால தான் எனக்கு வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, அது எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் வேணும். பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு இதெல்லாம் வேணும். ஆனா நம்ம அப்போ படிக்கிறப்போ ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து படிக்க மாட்டோம். இப்போ வரதான் தெரியுது அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ தேர்ஸ் டெஃபினெட்லி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் நாலேஜ். அதாவது நாலேஜ் நான் சொல்ல மாட்டேன், த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரியணும். இப்போ கார்பரேட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க டொமைனை பத்தி கேட்டீங்கன்னா நிறைய தெரியும், அதை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா இதுவே வந்து யுக்ரைன்ல எது நடக்குது, இப்போ அந்த டாரிஃப் வார் இருக்கு, நீங்க இது அதுன்னு ஏதாச்சும் கேட்டீங்கன்னா அதை பத்தி அட்லீஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி ஐடியாவாச்சும் எனக்கு இருக்கும். ஸோ மேபி ஐ மே நாட் பி ஏபிள் டு கிவ் யூ நம்பர்ஸ், பட் டெஃபினட்டா அது எங்க ஆரம்பிச்சது, அது எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ அப்போ நீங்க அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னா, நீங்க இந்த நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணேன்னு நான் சொல்றேன், அது நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல. ஸோ அகெயின் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி மாத்துச்சு, ஹவு டிட் இட் ஹெல்ப் மீ கம் டு திஸ் பொசிஷன். ஸோ திஸ் வாஸ் மை ஸ்டோரி லைன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம சில டைம் யோசிப்போம், நம்ம இதை பற்றி அவங்க ரொம்ப நோண்டி நோண்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. எந்த இன்டர்வியூலையுமே எனக்கு எதையுமே நோண்டி நோண்டி எல்லாம் கேட்கல. அவங்க ஐ திங்க் நம்மளை இன்டர்வியூ பண்ணுறவங்க நம்மளை விட புத்திசாலிங்க. ஸோ அதனால நம்ம ஆக்சுவலி பண்ணியிருக்கோமா இல்லையா, நம்ம படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற விதத்துலேயே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஸ்பாக் இருக்கும், இந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ தெரியும் பொய் சொல்லலை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுதான். ஸோ அந்த ஸ்டோரி நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லலாம், இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள் வந்து உங்களை ஒரு பர்சனாக இப்போ எப்படி உங்களை மோல்ட் பண்ணியிருக்கு, இப்போது அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது இப்போ இந்த சினாரியோவில். ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்கிறப்போ இட் இஸ் ஆக்சுவலி இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். த மோர் ஆத்தென்டிக் யூ ஆர் த பெட்டர். நீங்கள் வந்து ஃபால்ஸாக எந்த ஸ்டோரியும் வந்து போட்டு இல்லை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இட் won't go in your favor. அது மட்டும் எப்படி பாலிஷ் பண்ணி. ஆமாம். ஸோ அது வந்து இட்ஸ் அ ஸ்கில். அது டெஃபினட்டாக ஒரு ஸ்கில் தான். நீங்கள் வந்து நான் இது பண்ணேன், நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறது ஒரு விஷயம். நான் வந்து இதை பண்ணேன், நான் இதனால இதை கற்றுக்கிட்டேன், இதுலேருந்து நான் வந்து இப்படி இருக்கணுங்கிறது இப்போ நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது அது இன்னொரு ஸ்கில். ஸோ அந்த ஸ்டோரி யூ ஹாவ் டு கம் அப் வித் இட் யுவர் செல்ஃப். இட் இஸ் கம்ப்ளீட்லி உங்கள் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அது ஒன்று. அண்ட் இங்கே வந்துட்ட பிறகு அகெயின் என்னோட 5 வந்துட்டோம், கேப் இன்டர்வியூலாம் முடிஞ்சு இங்கே வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கான ஃபர்ஸ்ட் 1 மந்த் ரொம்ப ஐயோ ஃபர்ஸ்ட் 1 மந்த் எல்லாம் அள்ளு விட்டுருச்சு, அதுதான் சொல்லணும். ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எஃப்எம்எஸ்ல இருந்தாங்க, என்னை விட என் கூட படித்தவங்க. பட் அவங்க என்னை விட ஒரு வருஷம் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டாங்க எஃப்எம்எஸ்ல. அவங்க சொல்லுவாங்க எப்படி இருக்கும் அந்த எம்பிஏ கல்ச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹசில் கல்ச்சர் அப்படின்வாங்கல்ல அப்படின்ட்டு. அப்போல்லாம் வந்து ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இங்கே வந்து அதை பார்க்குறப்போ என்னடா இப்படி போட்டு சாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டம் இந்த சென்ஸ் வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரென்வஸாக இருந்தது அடாப்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒன்ஸ் நம்ம அந்த ஷெட்யூலிங் பண்ணி கரெக்டா பேலன்ஸ் பண்ண பிறகு ஓகே. ஆனா இங்க திருப்பி அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் ஃபார் குட் ரீசன்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. பிளேஸ்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்கூல். பட் அதை தாண்டி லேர்னிங்ஸும் இருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு, நெட்வொர்க் நீங்க இங்க பில்ட் பண்றது இருக்கு, இது எல்லாமே இருக்கணும். அதுதான். ஸோ அகேன் நான் சொன்னேன்ல, இங்கே வந்துட்டு இந்த 5 years கேப் இருக்குது. நான் எப்படி இந்த ஓகே நம்ம ஒரு கண்டத்தை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ இங்கே இவ்வளோ பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வர பிளேஸ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 months ஆச்சு இருக்கும் டைம். நம்ம இங்கே வந்து அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் பண்ணி வந்து காட்டலாம் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பட் வந்து 2வது வாரத்துல இருந்து ஃபில் பண்ண முடிஞ்சா என்ன உங்களுக்கு? ரெஸ்யூம் ஃபில் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த நான் சொன்னேன்ல இந்த ஒர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் அது போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல எஸ்பிஎல்லாம் இருந்தேன்,
அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஒலிம்பியாட்ஸ் எல்லாம் இப்போ பண்ணி கொஞ்சம் இந்த நேஷனல் ஒலிம்பியாட்ஸ் ரேங்க் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் டென்னிஸும் ஆடுவேன். ஸோ அதெல்லாம் சும்மா அங்கங்க போட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, அந்த இன்டர்ன்ஷிப் வேற நடுவில் பண்ணியிருந்தேன்னா எழுது மானே தெரியும் பொன்மானே எழுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு அது ஆனா நமக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க நம்ம ரெஸ்யூம் எல்லாம் ரிவ்யூ பண்றதுக்கு. அவங்க என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பெரிய ஒரு கன்சல்டிங் கம்பெனில இருந்து வந்து ஒரு சீனியர் மேனேஜர். அவர் என் ரெஸ்யூமை பார்த்துட்டு, என்ன ரெஸ்யூம் இது, உங்களுக்கு 5 years நீங்க என்ன பண்ணி 2018 கிளியர் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் 2023 ஒரு இன்டர்ன்ஷிப் போட்டிருக்கீங்க, நடுவில் என்ன பண்ணீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டே வராது அப்படின்ட்டாரு. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு வாரம் கண்டினியூஸ் அழுகதான். அதாவது எவ்வளவு பிளான் பண்ணது ஒரே நிமிஷம் தான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ ஓகே, நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன் நமக்கு கிடைக்காது போல இருக்கு, நம்ம கொஞ்சம் பரவாயில்ல என்ன கிடைக்குதோ நம்மளால என்ன எஃபர்ட் போட முடியுமோ அதை போடுவோம், வர்றது வராதது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வாரம் ஆச்சு எனக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ அதனால ஆனா ரியல் இன்டர்வியூஸ் எப்படி போச்சு நீங்க என்ன? ஸோ அவர் சொன்ன அடுத்த வாரம் நான் பிளேஸே ஆயிட்டேன். ஸோ அதனால அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றவங்களை வந்து மீட் பண்ணி சொன்னீங்களா? வேண்டாம், அவரை நான் பார்க்கணுன்னே விரும்பல. அவரு ஸோ மற்றவங்களோட சில வார்த்தைகள் நம்மளை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுங்கிறது நான் அப்போதான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதை நம்ம அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. நமக்கு நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆத்தென்டிக்காக இருந்தீங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ என்னோட ஆக்சுவல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ காட் பிளேஸ் இன் ABFRL. அதுக்கு முன்னாடி ஆவ்லான்னு ஒரு கன்சல்டிங் அதுவும் வந்தது, அதுவும் ஷார்ட் லிஸ்ட் வந்தது. அதுவும் நான் VP ரவுண்ட் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் ஐ டிடன்ட் கெட் இட். அதாவது எனக்கு ஷார்ட் லிஸ்டே வராதுன்னு சொன்னவர், அவர் சொன்ன அடுத்த 2 நாள்ல ஒரு ஷார்ட் லிஸ்ட், அதுக்கு அடுத்த 2 நாள்ல இன்னொரு ஷார்ட் லிஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த 2 GD ப்ரிப்பரேஷன் நான் ப்ராப்பராக பண்ணேன். ஸோ அது வந்து அந்த கம்பெனி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு, அப்போது வந்து அந்த கரண்ட்ல என்ன அவங்க பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் ABFRL இப்போ டிமர்ஜர் நடந்தது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் அப்போ நடந்த மேஜர் இம்பேக்ட் இருக்கிற மாதிரி அந்த கம்பெனி பற்றி எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை இப்போ என்னென்ன டாபிக்ஸ் கேட்கலாம் அதெல்லாம் வந்து முன்னாடியே சீனியர்ஸ்டையும் பேசி இந்த டாபிக்ஸ் எல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா சரி ஓகே இந்த டாபிக்ஸ் அந்த மாதிரி என்ன டாபிக்ஸ் அவங்க கேட்க முடியுங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு எல்லா டாபிக்குமே நான் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒருவேளை அதை தாண்டி வரச்சு கேட்டா கூட இதுல தான் நம்ம எடுத்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அண்ட் நம்பர்ஸ் அவங்களோட ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல இருந்தே கூட நீங்க நம்பர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ பிகாஸ் GDல வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ்னா எல்லாருமே இந்த ஜென்ரிக்கான பாயிண்ட்ஸ் சொல்லிடுவாங்க. நீங்க எப்போ தனியா தெரியுவீங்கன்னா அந்த கம்பெனிக்கு டார்கெட்டட் இல்லை அந்த கம்பெனியை வச்சு நீங்க ஒன்று சொல்றப்போ, அதுவும் வித் நம்பர்ஸ் வித் சாலிட் ஃபேக்ட் சொல்றப்போ இட் டெஃபினெட்லி டிஃப்ரென்ஷியேட்ஸ். அப்படிதான் நான் 2 GDயுமே கிளியர் பண்ணேன். ஸோ ஆவ்லானுக்கும் நடந்தது. ஸோ ஆவ்லானுக்கு எங்களுக்கு ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு டாபிக் தான் கொடுத்தாங்க, சம்திங் ரிலேட்டட் டு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் வந்து good for me, my husband was from aviation industry, so எனக்கு சில inside terminologies தெரிஞ்சதுனால I was able to clear it, but again I got lucky அங்க. பட் நீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ABFRL it was a very generic topic related to retail, online versus offline shopping சொல்லிட்டு ஒரு டாபிக். ஸோ இது வந்து நான் முன்னாடி நாளே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் GD அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச டாபிக் எல்லாமே எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்ன பண்றது, பாயிண்ட்ஸ் எல்லாம் திருப்பி நான் அரைச்சமாவே எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸ் மட்டும் நான் எழுதி வச்சிருந்தேன். அது மட்டும் மைண்ட்ல இருந்தது. நான் சொன்னதே ஒரு 4 பாயிண்டோ என்னவோ தான். பாயிண்ட்ஸ் பார்த்து பேசுற மாதிரி இருந்துச்சா இல்ல பாயிண்ட்ஸ்? எங்களுக்கு இது 2மே ஆன்லைன்ல தான் நடந்தது. ஸோ அவங்க GD டாபிக் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு 1 minute டைம் கொடுத்துருவாங்க, நீங்க என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க, பாயிண்ட்ஸ் ஜாட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வேணா பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்லிக்கலாம். ஆஃப்லைன் GDயுமே அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு வந்து பென் பேப்பர் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜாட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 நம்பர் பாயிண்ட்ஸ் ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் தான் வந்து ஐ திங்க் இட் மேட் அ டிஃபரன்ஸ். ஏன்னா எல்லாருமே எல்லா ஜென்ரிக் பாயிண்ட்ஸும் சொன்னாங்க. ஸோ
என்னோட குரூப்ல இருந்து நானும் இன்னொரு பையனும் தான் போனோம். அந்த பையனுமே இந்த மாதிரி தான் பேசினாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் பிஐ ரவுண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஏபிஎஃப்ஆர்எல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ஃபார்மலாக இருந்தது. ஸோ என்ன எந்த டெக்னிக்கல் கொஸ்டினுமே அவங்க கேட்கல. இட் வாஸ் மோர் ஆன் பர்சனல் சைட். என்னோட ரோலுக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஆக்சுவலி அவங்க ரோல்னு எதுக்கும் வரல. அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஸ்ட்ரைட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட சில காலேஜஸ்க்கு வந்து போகிறாங்க த்ரூ அவுட் இந்தியா. என்எம்ஐஎம்எஸ், எஃப்எம்எஸ், ஐஎம் இண்டோர், அதுக்கப்புறம் இங்கே ஐஎம் ட்ரிச்சி, அதுக்கப்புறம் எஸ்சிஆர்ஹெச்எம்டி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 காலேஜ்க்கு போகிறாங்க. அண்ட் அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. இப்போ எங்கள் பேட்சில் ஐ திங்க் 70 பேர்கிட்ட இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேட்சில் 60 பேர் இருந்தாங்க. ஸோ அது ஒரு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த இன்டர்ன்ஷிப் அப்போ நம்ம கல்ச்சுரல் ஃபிட்டா அப்படின்ட்டு, நமக்கு டெக்னிக்கல் நோ ஹவுஸ் தெரியுமான்ட்டு அவங்க பார்க்கல. நீங்கள் வந்து அந்த ஒர்க் கல்ச்சரோட நல்ல மர்ஜ் ஆகுறீங்களா, அவங்களோட வேவ்லென்த்தோட நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்களா, ஒர்க் பண்ற அதாவது கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கா, அதான் பார்க்கறாங்க. கமிட்மெண்ட். ஆமா, கரெக்ட். அவங்க வந்து உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருக்கணும்லாம் சொல்லு, இதெல்லாம் நாங்க கத்து தந்துடுறோம், ஆனா நீ கரெக்டா பண்ணுவியா, அதுதான் அவங்க பார்த்தாங்க. இன்டர்வியூமே நான் சொன்ன மாதிரி இன்ஃபார்மலா தான் போச்சு. நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன எல்லாமே அங்க கேட்டாங்க. ஏன் இந்த சேஞ்ச் ஃப்ரம் என்ஜினியரிங் டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூபிஎஸ்சி இருந்தது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இது உங்களுக்கு இப்போ எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த 5 years where do you see yourself அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் ஓவரால் கேட்டது. ஸோ ரொம்ப கிரில்லிங் செஷன்லாம் கிடையாது, ரொம்ப லைட்டாக தான் போச்சு. On the other hand, Avlon நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் நிறைய கேட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் a consulting company. எஸ்டிமேட்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுவும் நீங்க ஒருவேளை கன்சல்டிங் எய்ம் பண்றீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெக்கன்சி ஒரு டாக்குமெண்ட் வேற வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த எஸ்டிமேட்ஸ்க்கு. ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து உங்க இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்வியூ பத்தி பேசிட்டோம். ஸோ அப்புறம் 2 months இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 2 months இன்டர்ன்ஷிப் எனக்கு பெங்களூர் தான் போட்டிருந்தாங்க லொக்கேஷன். அண்ட் அங்கே வந்து எனக்கு வந்து பேண்டலூன்ஸ் அசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி குட். ஸோ எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் போனோடனே நம்ம இது எப்படியாச்சும் பிபிஓவாக கன்வெர்ட் பண்ணிடணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அங்கே இருந்த ஒர்க் கல்ச்சரும் சரி, அங்கே இருந்த பீப்புளும் சரி, நம்மளை எப்படி நடத்துகிறாங்க, நம்மளோட வியூஸ் அவங்க எப்படி பார்க்குறாங்க, என்ன இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்லாம் ஒரு நாளும் யாருமே கேட்டதே கிடையாது. ஸோ அவங்க வந்து பொறுமையாக எனக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணது வந்து சவுத் ஜோன் பிளானிங் ஹெட் ஒருத்தவங்க கிட்ட, அவங்க அவ்வளோ பொறுமையா எங்க கூட உட்காந்து அங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒருவேளை ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம்னா டக்கு நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ நான் என் சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஷி ஆல்சோ ஸ்டக் டு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை டக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணோன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எனிதிங் ரிலேட்டட் டு இன்டர்ன்ஷிப். ஸோ எனக்கு அண்ட் அங்க இருக்கிற பீப்புளுமே, அங்க ஒர்க் பண்றவங்களையுமே நீங்க பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து நீ இன்டர்ன் தானே உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணதில்லை. நமக்கு என்ன டேட்டா கேட்டாலும் தருவாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல தர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களை அப்படியெல்லாம் ஆனால் ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, கான்ஃபிடென்ஷியல் டேட்டா டெஃபினட்டா ஷேர் பண்ண மாட்டோம், உங்களோட இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடா நாங்க என்ன கொடுக்க முடியுமோ நாங்க அது எல்லாமே தந்துடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து அவங்களோட அந்த ஒர்க் எத்திக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த என்வாயன்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்காது. ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. ஆமா, இந்த சைன் அண்ட் சைன் அவுட், அந்த பஞ்ச் அண்ட் பஞ்ச் அவுட் அது கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்லயே வந்து கேரம் ஆடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க, செஸ் ஆடுவாங்க. ஐ மீன் நமக்கு ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காது, ஆனால் ஒர்க்கும் நடக்கும் அட் த சேம் டைம். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதித்யா பிர்லாங்கிற ஒரு நேமும் வந்து பிராண்ட் வேல்யூவும் இருந்தது. ஸோ நமக்கு இந்த பிபிஓ கிடைக்கும்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் இந்த 2 மாசம் நல்ல வேலை பார்த்தேன். என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ஓகே ஃபைன், நீங்க அந்த கடைக்கு போய் அன்னைக்கு ஃபுல் டே இருக்கணுங்கிறீங்களா, நைட்டு 12 மணி வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்க என்ன சொன்னாலும் பண்ணேன். அதே நேரத்தில் ஆர்டராக பண்ணேன், லைக் ரொம்ப ரேண்டமாக இல்லாமல் சரி இன்னைக்கு பண்ண வேலையை நம்ம அனுப்பிடணும் நம்ம மேனேஜர் கிட்ட. ஸோ அட்லீஸ்ட் நம்ம டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். அவங்க எதுவுமே கேட்டு நம்ம கிட்ட இருந்து வாங்குற அவசியம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணோங்கிறத நம்ம வந்து டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன்.
ஸோ ஐ திங்க் நான் பிபிஓ கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஹெல்ப் டு செக்யூர். அண்ட் அவங்களே சொல்லிடுவாங்க, அவங்களால இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த டைம்குள்ளே முடிக்க முடியலன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு லெவரேஜும் உங்களுக்கு தராங்க. முடிக்க முடியலாம் சொல்லிடுங்க, நாங்கள் வேற ஏதாச்சும் அசைன் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அப்பவே அப்ஃப்ரண்டா இருந்து நம்ம வந்து சொல்லிட்டோம்னா ஆமா. ஸோ அதனால மெயின் ரீசன் ஒர்க் கல்ச்சர் நான் ஜாயின் பண்ணேன். ஐ மீன் எனக்கு பிடிச்சிருந்தது அதான். ஸோ மெயினாக உங்களுக்கு அந்த கேப் இயரோட உங்களுக்கு அக்கேட்ஸ் நல்லா இருந்தாலும் நிறைய ஷார்ட் லிஸ்ட் வந்திருக்குமா, இல்லை அது என்ன நினைக்கிறீங்கன்னா? சம்மர் இன்டர்ன்ஷிப் பொறுத்த அளவுக்கு மோஸ்ட்லி லைக் அக்கேட்ஸ் நல்லா இருந்தாலே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு சொல்ல, நம்ம ஜெனரலா நம்ம பேட்சுக்கு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஆஸ் சச் எனக்கு என் அக்கேட்ஸ் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து நம்ம எந்த அளவுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாலும் இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். நம்ம அம்மா அப்பா நம்மள அப்போ தலையில தட்டி படிங்கடான்னு சொல்றப்போ அப்போ தெரியாது அதோட அருமை, இப்போ தெரியுது. காலேஜ் நான் தான் யோசிப்பேன். நான் காலேஜ் ஐ மீன் ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் 9 வச்சிருந்தேன். எப்போ உங்களை விட்டு வெளில போறேன்னா 7 வந்துருச்சு. ஒருவேளை அப்போ இன்னும் படிச்சிருந்தோம்னா இன்னும் பெட்டர் கம்பெனிஸ் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆவரேஜ் ஒரு 8.7 மேலே இருந்தாவே போதும் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் அகேட்ஸோட முக்கியத்துவத்தை வந்து டினை பண்ணவே இல்லை. இட் ஹெல்ப்ஸ் அட்லீஸ்ட் இனிஷியல் ஷார்ட் லிஸ்டிங்க்கு டெஃபினட்டா இட் ஹெல்ப்ஸ். அதுக்கப்புறம் டிபெண்டிங் ஆன் யுவர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களா இல்லைங்கிறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இந்த டைவர்சிட்டி க்ரைட்டீரியானால தராங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஜெனுவன் கம்பெனி கரெக்ட், ஒரு கம்பெனிக்கு அது பாலிசியாவே இருக்கும். ஸோ அவங்க வந்து இவ்வளோ ரெக்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்த நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்ல அக்கேட்ஸ் இருக்கிறது இட் ஹெல்ப்ஸ் யூ கெட் ஷார்ட் லிஸ்ட் இன் எம்பிஎஸ் ஸ்கூல், பிஸ்னஸ் ஸ்கூல் பேசிக்லி. இப்போ மெயினாக லைக் இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்துட்டு நீங்கள் செகண்ட் இயர் வரும்போது என்ன மாதிரி எலெக்டிவ்ஸ் சூஸ் பண்ணீங்க? அது பேஸ்ட் ஆன் லைக் இன்டர்ன்ஷிப் வச்சா இல்லை எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, நான் இன்டர்ன்ஷிப் வச்சு தான் சூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நான் சொல்லணும், நான் இங்கே வரப்போ வந்து ஃபினான்ஸ் நம்ம மேஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் ஒன்றுமே தெரியாது ஃபினான்ஸ் பற்றி. இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம இதில் ஃபினான்ஸில் தான் பண்ணுறோம். நம்ம நாளைக்கு வந்து எக்ஸாம் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து சிஏலாம் ஆகுறோம் அந்த அளவுக்குலாம் யோசிச்சு வாய்ப்பே இல்லை. சிஏ சிஎஃப்ஏ நம்மளால எஃப்ஆர்ஏவே கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இங்க வந்துட்டு பாக்குறோம். ஆக்சுவலி இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம ஃபினான்ஸ் பர்சியூ பண்றதுக்கு உங்களோட பியர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபுல்லா ஒரு 3 years or 5 years ஃபுல்லி பிகாம்ல இருந்தே படிச்சுட்டு சிஏ பண்ணவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அவங்களோட கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அவங்க 3 வருஷம் 4-5 வருஷம் படிச்சதை வந்து நம்ம 2 மாசத்துல படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு அந்த எஃப்ஆர்ஏ இருந்ததுல அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு ஃபினான்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் வந்து ஓகே அதை மூட்டை கட்டி தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அ ஸ்மால் ஆஸ்பெக்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒன் வெர்டிக்கல் ஆஃப் மார்க்கெட்டிங்னே சொல்லலாம். ஸோ எனக்கு அப்போது வந்து அது வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு தனியாக பார்க்குறப்போ ஓகே இதை தாண்டி என்ன இருக்குங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு அப்போ இருந்தது. ஸோ நான் மார்க்கெட்டிங் தான். அண்ட் ஆல்சோ ஏபிஎஃப்ஆர்எல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீட்டைல் டெவலப்மெண்ட் which kind of points to sales and marketing only. ஸோ அந்த ரோலுக்காக தான். அதனால நம்ம இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நான் வரப்போ மார்க்கெட்டிங்கே நம்ம எலெக்டிவ்ஸாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் மார்க்கெட்டிங் மேஜர் முடிச்சாச்சு ஆல்ரெடி இந்த இதில். ஸோ மைனர்ஸ் நான் மைனர் எதுவும் பண்ணல. எல்லா ஸ்ட்ராட்டஜியில் ஃபினான்ஸில் அதுக்கப்புறம் ஐஎஸ்ஏ எல்லாம் சும்மா மேஜர் ஒன்றுத்துல பண்ணணும்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நம்ம சும்மா பண்ணலாம். மைனர் பண்ணுங்கிற எய்மே எனக்கு இருந்ததுல. ஆனால் டெஃபினட்டா மார்க்கெட்டிங் வந்து நம்ம அவுட் அண்ட் அவுட் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எலெக்டிவ்ஸ் அப்படி தான் எடுத்தேன். அண்ட் ஐ திங்க் நிறைய பேர்த்துக்கு அவங்களோட எஸ்ஐபி வச்சு எலெக்டிவ்ஸ் எடுக்கிற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க மேபி
ஃபினான்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆப்ரேஷன்ஸ்ல அவங்களுக்கு ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கலாம். they wanted to pursue it. அந்த நம்ம காலேஜ் வரும்போது நம்ம சரி ஜென்ரலா ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ற ஒரு மைண்ட் செட்ல வரும். இங்க வந்த பிறகு நமக்கு சேஞ்ச் ஆகுது நிறைய. அதுவும் இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்த பிறகு திருப்பி இன்னொரு சர்க்கிள் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. பட் நமக்கு அப்போ ஒரு தெளிவு வருது டெஃபினட்டா. இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஐ திங்க் அப்போ இருக்கிற தெளிவு தான் வந்து கரெக்டானது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இது பண்ணா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலி நமக்கு என்ன வேணும், நம்மளோட ஒர்க்ல வந்து நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது அந்த இன்டர்ன்ஷிப்ல தான். ஸோ நம்ம இன்டர்ன்ஷிப் வச்சு நம்ம எலெக்டிவ்ஸ் எடுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் டெசிஷன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு உங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட் பர்சியூ பண்ண அஃப்கோர்ஸ் நீங்க எது வேணா பர்சியூ பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கிறதுனால இட்ஸ் அ குட் திங் ஒன்லி. 2 years ஐஎம் திருச்சி லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன கத்துக்கிட்டீங்க, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு? ஓகே, ஸோ 2 years ஆஃப் ஐஎம் திருச்சி வந்து 2 years ஆகல, இன்னும் 5 அதான் இப்போதான் எனக்கு என்னமோ இப்போதான் ஜாயின் பண்ண மாதிரியே இருக்கு. அதுக்குள்ள முடிஞ்சே போச்சு, என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் ஓடி போச்சுன்ட்டு இருக்கு. பட் டெஃபினட்டா நான் சொன்னேன்ல, நான் நீங்கள் வரப்போ எம்பிஏ ஒரு லான்ச் பேடாக தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்னோட சோஷியல் சர்க்கிளில் வெறும் 1-2 பேர் தான் இருந்தாங்க. நான் வந்து போய் பேசணும்னு நினச்சா கூட பெருசாக எனக்கு யாரும் என்னோட ஃபேமிலி தாண்டின்னு பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு என்னோட சோஷியல் சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற விதமே மாறி இருக்கு, லைக் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் இங்கே நான் அஃப்கோர்ஸ் டெல்லியில் காலேஜில் படிக்கிறப்போ பீப்புள் வர் ஃப்ரம் டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ், பட் எல்லாரும் அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற அந்த டைவர்சிட்டிக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். எப்படியும் உங்க ஏஜை விட எல்லாரும் ரொம்ப அதெல்லாம் சொல்லாதீங்க, என்ன பெரிய வித்தியாசம், மீடியன் ஏஜை விட ஒரு 2 வயசு பெரியவ, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? ஏன்னா யூஜினா எவ்ரிபடி இன் சேம் ஏஜ். இங்க வந்து நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்க, ஐ மீன் ஏஜ் வைஸ் பார்க்கணும். நம்ம சீனியர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யங்கா தான் இருக்காங்க. இதுவே சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கும். அது அது அகைன் இட்ஸ் a பர்சனல் இதுதான், ஓரியன்டேஷன் தான். ஆனா எனக்கு அது ஒரு பெருசா தெரிஞ்சது இல்ல. ஆனா இங்க எல்லாருமே நான் அக்கா அக்கான்னு கூப்பிடுறப்போ அந்த ஒரு ஃபீல் வந்துருது. ஆனா எனக்கு எப்பவுமே நான் வந்து உங்க எல்லாத்தையோட டெஃபினட்டா நான் ரொம்ப பெரியவெல்லாம் கிடையாது, 2 வயசு தான் உங்க எல்லாத்தையோட பெரியவ, 1 வயசு தான் சின்ன பாருங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து எப்போ ஸ்டார்க்கா இருக்கும்னா, நீங்க இப்போ ஒரு 20 இயர்ஸ்ல இருக்கிறவங்க, இப்போ நான் ஏஜ் ரிவீல் பண்ணவே மாட்டேன், நீங்க என்ன கேட்டாலும் 20 இயர்ஸ்ல இருக்கிறவங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணா எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நான் வந்து எனக்கு அப்போ தெரியும், அப்போதான் அவங்க பேசுற விதமே வித்தியாசமா இருக்கும். அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரேசஸ் ஆகட்டும், எல்லாமே வித்தியாசம். அவங்க திங்கிங் ஸ்டைலே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்போதான் நான் யோசிப்பேன், நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம எது தெரிஞ்சிருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். பட் அது ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து இட் மேட் மீ ஃபீல் யங்கர். ஸோ அதனால ஓகே. அண்ட் ஆல்சோ நாலேஜுக்கு வந்து ஏஜ் இல்லை, நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அதனால என்ன வயசானாலும் பரவாயில்ல. ஆமா, கரெக்ட். அதனால நம்ம பேட்ச்லயே பாத்தீங்கன்னா 30 years and above கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம சில பேர் கேட்பாங்க லைக் இவ்வளவு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம எம்பிஏ பண்ணலாமான்னு, அந்த ஒரு தாட் இருக்கும். லைக் ரெண்டு இது, ஒன்னு இவ்வளவு ஏஜ் மேபி யூ கேன் சே லைக் 30க்கு அப்புறம் எம்பிஏ பண்ணலாமா, இல்ல மேரேஜ் ஆயிடுச்சுங்க நான் இப்ப எப்படி எம்பிஏ பண்றதுன்ற டவுட் இருக்கும். ஓகே, இது நீங்க உங்க சைடுல இருந்து இதை ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஸோ நீங்க கேட்ட ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 30 இயர்ஸ்க்கு மேல எம்பிஏ பண்ணலாமான்ட்டு. ஸோ 30 இயர்ஸ்க்கு மேல எம்பிஏ பண்ணலாம்னா பண்ணலாம் டெஃபினட்டா. ஸோ ஆனா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் 30 இயர்ஸ்னா நீங்கள் அஸ்யூமிங் 21 இயர்ஸ்ல கிராஜுவேட் ஆகி நீங்கள் ஒரு 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டா எக்ஸிக்யூட்டிவ் MBA is a much better choice. 3 years ஆமா, கரெக்ட். A much better choice than doing a regular MBA. ஸோ அது ஒன்று. அப்படி இல்லை உங்களுக்கு நீங்களும் என்ன மாதிரி ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ டெஃபினட்டாக MBA is a solid choice. ஏன்னா நீங்கள் அப்போது கேதர் பண்ண நாலேஜ் ஆகட்டும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களை ஒரு பெட்டர் பர்சனாக தான் மாற்றிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல யூஸ்க்கு போடணும்னா யூ கேன் அஃப்கோர்ஸ்
டூ எனிதிங் யூ வாண்ட். பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லைனா போய் எங்கேயாச்சும் பார்ட்னராக சேரலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் நீங்கள் தனியாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து சரி ஒரு சோலோவாக ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா MBA இஸ் அ குட் ஸ்டார்ட் அப்போ at a much later stage. ஏன்னா அகெயின் it will solidify your basics of business or whatever you want to do. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் வரும், சரி ஓகே நமக்கு இப்போ இதுதான் வருது, நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து MBA இஸ் அ கிரேட் ஆப்ஷன். யாரும் ஹெசிடேட் பண்ண தேவையில்லை. அதுதான் அது நீங்கள் ஒன்று கொடுத்துட்டு அது வருது வரல அப்படிங்கிறது அடுத்து. நம்ம கொடுக்காமையே வந்து வருமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது அது வேறு. ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் பண்ணிடுங்க, ரிசல்ட் வந்து எப்படி வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான். இல்லைன்னா உங்களால் நீங்கள் நினச்ச காலேஜ் IIM ABC எய்ம் பண்ணுறீங்க, உங்களால் முடியலையா, அடுத்து என்ன ஆப்ஷன் பாருங்க, அடுத்து என்ன ஆப்ஷன் பார்த்துட்டு அந்த நேரத்தில் உங்களோட சுச்சுவேஷனுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை பண்ணிடுங்க. MBA பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடுங்க. அதுதான். அதுக்கு அடுத்து இன்னொன்று மேரேஜ் நீங்கள் கேட்டீங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் MBA பண்ணலாமான்ட்டு நான் இங்கே வந்த பிறகே செக்யூரிட்டி அக்காஸ் நிறைய பேர் என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அப்போ சந்தோஷமாக தான் இருக்கும், அப்போ எனக்கு பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி இல்லையான்ட்டு. பட் இன்னொரு விதத்தில் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ ரியாலிட்டி செக். எத்தனை பேத்துக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாட் மெனி. அண்ட் உங்களுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் நினச்சி பாருங்களேன், எனக்கு வந்து இப்போ 2 years தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஸோ இட் இஸ் இனிஷியலாக திஸ் இஸ் அ ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ். ஸோ திஸ் இந்த டைமில் தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபவுண்டேஷனை வந்து சாலிட் பண்ணி நீங்கள் வந்து யூ பில்ட் ஆன் இட். ஸோ இந்த டைமில் நான் இங்கே வந்தேங்கிறப்போ அதுக்கு எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இன்லாஸ் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு MBA பர்சியூ பண்ணணும் உங்களோட மேரேஜ்க்கு அப்புறம். பட் உங்கள் ஃபேமிலி ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா எப்படியாச்சும் அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான். ஏன்னா அவங்கள மீறி பண்ண முடியுமா? ஆமா, கரெக்ட். ஸோ ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்களேன், நான் நீங்கள் வந்த பிறகு எல்லா லீவுக்கும் போயிடுவேன். வாரத்துல ஒரு 2 நாள் லீவ் இருந்துச்சுன்னா நான் போயிடுவேன். திருச்சியில இருக்கிறது கரெக்ட். நீங்க அதனால்தான். ஸோ நீங்க உங்களோட அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஃபேமிலியை மீறி நம்ம பண்ணோம்னா இங்க வந்து நம்மளால கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாது. ஐயோ வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏன்னா இங்கே நமக்கு ஏகப்பட்டது இருக்கு. ஆமா. ஸோ அப்படி அவங்க ஃபேமிலியில கடைசி வரைக்கும் ஒத்துக்கலன்னா சண்டை போட்டு இங்க வந்து படிங்க. அதுதான். எப்பவுமே படிப்பு தான் நமக்கு முக்கியம். படிப்பு முக்கியம். 2 வருஷம் நீங்க படிச்சுட்டு போய் ஒரு நல்ல வேலையில இருக்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே இந்த பொண்ணு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இட் வில் சேஞ்ச் யூ a lot. ஸோ டெஃபினட்டா கஷ்டங்கள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த எனக்கு இப்போ இருக்கிற கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே பெருசா இல்லை. ஆனால் இதுவே நான் ஃபேமிலியை எதிர்த்து இங்கே வந்து படிக்கணும்னா அது எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். என்னால் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஸ்டடீஸ் வந்து டாஸுக்கு போயிருக்கோம், என்னால் SIPக்கு பெருசாக ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உண்டாக்குங்கிறது டெஃபினட்டாக இட்ஸ் தேர். பட் மேரேஜ்க்கு அப்புறம் MBA வந்து பர்சியூ பண்ணணும். உங்களுக்கு பண்ணணும்னா பண்ணணும். அதுதான். ஸோ it will make you to manage your life better. கரெக்ட். ஆமா, ஜாப் இல்லனா கூட நம்ம லைஃப் உங்களுக்கு நான் சொன்னல ஸ்டார்டிங்ல செல்ஃப் வேல்யூ அப்படின்ட்டு, அது வந்து உங்களை நீங்களே எப்படி வேல்யூ பண்ணிக்கிறீங்கன்னு பாக்குறது தான். ஸோ மற்றவங்க வந்து உங்களை எப்படி பாக்குறாங்கிறத தாண்டி நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, அதுதான். ஸோ உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் MBAங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் an additional title that you have அப்படின்ட்டு. இட்ஸ் நாட். இட்ஸ் a confidence that it gives you. அதுதான். இப்போ நீங்க நாளைக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ல இருந்து நான் MBA பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்க யாருனாலையும் ஃபினான்ஷியலி டிபெண்டா இருக்க வேணாம். எஸ்பெஷலி ஃபார் விமன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ஸோ நான் வந்து இது எங்க அம்மா வந்து என் மனசுக்குள்ள எவ்வளோ புகுத்திட்டாங்கன்னா என்னால் வந்து ஐ கான்ட் இமேஜின் மை செல்ஃப் பீயிங் டிபெண்ட் ஆன் சம்ஒன் ஃபார் ஃபினான்சஸ். ஸோ அதனால அண்ட் இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பெண்களுமே முக்கியமாக வந்து இப்போ ஒரு கல்ச்சர் என்ன வருதுன்னா நம்ம
I mean, of course, it's your decision whether to stay at home and take care of kids. That's again a very difficult job. நான் இல்லைன்னே சொல்லலை. And to have a job and also balance family, that is also difficult. It's a choice that you make. But நீங்க வீட்ல இருந்துட்டு நம்ம இது பண்ணியிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு வந்து வீட்ல இருக்கணும், ரிக்ரெட் இல்லாம இருக்கணும். கரெக்ட், நீங்க சொன்ன ரிக்ரெட் இல்லாம இருக்கணும். ஸோ அண்ட் ஆல்சோ மேரேஜ் ஆனவங்களுக்கு அவங்க வீட்லயே திருப்பி சப்போர்ட்டிவா இருந்தாலுமே இவங்களுக்குள்ள ஒரு தோணும், ஐயோ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பண்ணலாமா வேண்டாமா, ஆமா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்குமா அப்படின்னு இருக்கிறப்போ அதெல்லாம் எதுவும் யோசிக்கவே வேண்டாம். அதாவது நம்ம ஆரம்பிச்ச இடத்துல விட நம்ம இப்போ ரொம்ப நல்ல இடத்துலதான் இருக்கும். இன்ஃபேக்ட் இதை முடிக்கிறப்போ நம்ம இன்னும் ஒரு பெட்டரான இடத்துலதான் இருப்போம். ஸோ அதனால வந்து இட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு go ahead and do it. அதுதான், no one stopping you, no one should stop you. அதுதான். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக பாட்காஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் கேளுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபர்தராக இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் இவங்கள்ட்டே அப்படின்னா இவங்களோட லிங்க்டின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ யூ கேன் டைரக்ட்லி ரீச் அவுட் டு ஹர் அண்ட் ask your own doubts. So thank you இவ்வளவு நேரம் வந்து உங்க லைஃப் ஜர்னி பயங்கரமா சொன்னேன். லைக் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன் சீரியஸ்லி. thank you so much. நான் ரொம்ப ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தேன்னா அத so next வீடியோல பார்க்கலாம். Bye. Don't worry, be happy.